யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து போடுறா வெடின்னு சொல்லுவாங்கல்ல, என்னை எதிர்க்க ஆளே கிடையாது என்று சொன்னவன் மண்ணுக்குள் போன வரலாறுலாம் நம்ம அடிக்கடி பேசி இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆனாலும் ஆகலாமே தவிர விஜய் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நேத்து முளைச்ச ஒரு காளான் சொல்றான்னா, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியெல்லாம் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே உலகில் முன் தோன்றிய மூற்ற குடிம்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட வரலாறு உள்ள தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வருகிற போது மன்னராட்சியை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகார திமிர் தன் கையை விட்டு போகிறது என்கின்றது இவர்களால தாங்க முடியல. என்ன சொல்றோம் இப்போ? உதயநிதி போலீஸ் கைது. ஏன் கைது? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் கைது? மேடையில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் என்ன வேணாலும் பேசலாம். அது ஒரு பிரச்சனை. பேசலாம்னா அவங்க வழக்க சந்திக்கிறாங்க, எப்படியும் போறாங்கன்னு. ஒரு நாஞ்சில் சம்பத் இருக்கிறாப்புல கண்டபடி பேசுவாப்புல. காசை கொடுத்தா இன்னைக்கு, அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்ப எப்படி வேணாலும் பேசுவாப்புல. தீப்பொறியார் மோன்னு ஒருத்தர் இருந்தான். பொம்பளைங்கள்லாம் எஞ்சி ஓடி இருந்தோம். ஏன் ஆம்பளைகளே எஞ்சி ஓடி இருந்தோம். வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருக்கான். அவெல்லாம் உண்மையிலே குடும்பம் நடத்துறானா இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் வேற இடங்கள்ல ஃபேமிலி நடத்துறானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவ்வளவு ஒரு கேவலமான பேச்சாளர்களை வளர்த்து விட்ட கட்சி திமுக. அதனால் தான் கல்வியில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில், தமிழர் நலத்தில் முன்னுரிமை கொடுத்து இருக்கக்கூடிய தோழர்கள், ஓரளவு மானம், ரோசம், பகுத்தறிவு, சுயமரியாதை உள்ளவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே போனாங்க. அதான் உண்மை. அது முதலில் நடந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். 2வது நடந்தது புரட்சி புயல் வைகோ அவர்கள் காலகட்டத்தில். இப்ப 3வது ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல எதிர்கட்சி தலைவர் பதவியில் அமர்ந்து கொண்டு உதயநிதி ஒரு நடிகையை பேசுறார். டேய், நீங்க எப்படி டயலாக் கிரியேட் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும். உங்க கையில திமிர் இருக்குங்களா? உங்க கையில அதிகார திமிர், பண பலம் இருக்குது. ஒன்றிய அரசிட்ட மண்டியிட்டு நீங்கள் கடைசி வரை ஒரு வார்த்தை சொன்னா தப்பா எடுத்துக்கிடக் கூடாது தோழர்கள். நக்கி பிழைக்கிற நாய்களைப் போல இருப்பவர்கள் நீங்கள். எங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணுவீங்க. ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோல என்ன சிக்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் பத்திரிகைகள் திமுகவுக்கு எதிராக எதையும் எழுதக்கூடாது. அப்புறம் தொலைக்காட்சி, அந்த வரலாறுலாம் பெரிய வரலாறு. தொலைக்காட்சி வந்த உடனே திமுகவுக்கு எதிராக எதையும் பேசக்கூடாது. அப்புறம் இன்டர்நெட், அதை தொண்ட உடனே உங்களுக்கு இந்த விதத்துல ஞாபகப்படுத்துறேன். இந்த 2G வழக்குல அறிவாலயம் சன் டிவி குழுமம், அறிவாலயத்துல சன் டிவி குழுமம் இருக்கும் போது ஒரே கேபிள்ல 100கணக்கான லேண்ட்லைன் போனதை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்காகி 2G கேஸ் திகார் ஜெயிலுக்குள்ள உள்ள கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளின பிறகுதான் அறிவாலயத்திலிருந்து சன் டிவி ஆபீஸை மாத்தினாங்க. அந்த பழைய நினப்புலையே இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இனிமே நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அரசியல்ல எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா? திருமாவளவெல்லாம் ஒரு ஆளா? வைகோ அவர்கள்லாம் ஒரு ஆளா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் ஒரு ஆளா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டம்மியை வளர்த்து விடுவாங்க. அரசியல் புரிதல் உள்ளவர்கள், அரசியலை முழுமையாக கவனிப்பவர்கள், வரலாற்றில் மிக முக்கியமான கட்டம் நகர்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் ஆகுன்னா, எப்போ ஒரு டம்மியை தூக்கி தலையில வைக்கிறாங்களோ, எப்போ ஒரு ஜோக்கராக இருக்கிறவனை தூக்கி ஒரு மன்னனை போல காட்டுகிறார்களோ, அடுத்த 10 வருஷத்துல இந்த ராஜா வேஷம் போட்டவனும் சாவான், அவன் கூட இருக்கிறவனையும் சாவான். இதுதான் ஒரு சேஞ்ச் லைஃப் அங்கதான் நடக்கும். அதுதான் அரசியல். அப்படித்தான் எடப்பாடியை உள்ள கொண்டு வராங்க, அமைதியா இருந்துட்டு. திடீர்னு விஜய் ஜெயிச்ச உடனே தாங்க முடியல உங்களுக்கு. எடப்பாடி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எடப்பாடி முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, இதே எப்படிரா வரலாம்? நான் கேட்கிறேன், நீ யார்ரா? நீ யார்? எங்களுக்கு 57 வயது இப்ப பேசக்கூடிய மதியழகனுக்கு இருக்குதுன்னா, 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுக்கு உழைத்து இருக்கிறோம். நீ யார்? 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, ஏன் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சினிமாவில் நீ கூத்தடிச்ச கூத்தாடி.
அதனால எங்களுக்கு சொல்றதுக்கு முழு தகுதி இருக்குது. சினிமாவில் நடித்த நயன்தாராவோடு நடித்து வேற பெருமை இல்லாத உனக்கு என்ன பெருமை இருக்குன்னு நீ சொல்லுங்க. திமுகவுக்கு தலைமை தாங்குவதற்கு இவங்க போறாங்களாம், அப்படியே கைது பண்றதுக்கு உள்ள வந்துட்டாங்களாம். உடனே உங்களுக்கு தாங்க முடியல, பதறான் செதறான் உள்ள கடந்துக்கிட்டு. சேகர் பாபு அப்படியே ஏற்கனவே நடிக்கவே யார்கிட்ட குளத்தூர்ல கொத்து புரோட்டா சொன்னாங்க இல்லையா, அங்க வந்து அழுதுகிட்டே போனாங்க. சுக்கு முட்டாயும் குருவி ரொட்டியை வாங்கி தரேன்னு சொல்லி திருப்பி கொடுத்து விட்டாங்க. மக்கள் கொடுத்து விட்டதை தாண்டி ஏன் இவ்வளவு ஏன் சொல்ற? திரிஷாவை பத்தி பேச வைக்கிறது நீ எப்படி பேச வைப்பங்கிறது எங்களுக்கு தெரியும். 2006 தேர்தல் காலகட்டங்களில் அப்பொழுதுதான் தொலைக்காட்சி எல்லார் வீட்டுக்கும் உள்ளே நுழைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பொது தேர்தல்கள் வருகிற பொழுது தலைவர் வைகோ அவர்கள் பேசுகிற கூட்டத்திற்கு முன்னால் ஒரு 10 பேரை செட்டப் பண்ணி மூலையில நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சுட்டாங்க. உடனே பெட்டி பெட்டி இந்த இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, கம்யூனிஸ்டுக்காரன் போனான், இசிகாக்காரன் போறான், ஏன் ஐஎம்யூஎல் என்னை பத்தி ஏன் கேட்கீங்க, அறிவாலயத்துக்கு போயான்னு சொன்னவன் போயிட்டான். அவரை பத்தி யாருமே ஒண்ணுமே கேட்கல. கடைசியில மதிமுக வைகோ அவர்கள் போன பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, அதுதான் கேள்வி. என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு லைன் சொல்றேன், அதெல்லாம் தனி காணொலி போடுறேன். இந்த உதயநிதியை போட்டு பொழந்து கூட்டிட்டு போற நேரத்தில் வைகோவை அழித்து விடலாம் என்கின்ற நினைத்தவர்களுக்கு இன்று அதே நேரத்தில் இன்று டெல்லியில் இந்தியாவின் அரசியல் தலைவர்களோடு உட்கார்ந்து வைகோ அவர்களுடைய மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த நாயை பிடிச்சி தரதுன்னு இழுத்து கொண்டு போறாங்க. இப்ப சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன், வண்டியை விட்டு இறங்க மாட்டேன். இறங்காம நீ என்ன செஞ்சிருவேன்? இறங்காம என்ன செஞ்சிருவேன்? அப்ப நீ ஒன்ன வேணாலும் நீ பேசலாம் அப்படிங்கிற கணக்குல நீங்க போட்டதுக்கு வழக்கு போட்டா நீ போக வேண்டியதானே. எதுக்கு நீ போக மாட்டேங்கிற? நீ தான் தைரியமான ஆளாச்சுன்னு சொல்றீங்களா? பாத்ரூமை விட்டு நீ எதுக்கு நீ 1/2 மணி நேரமா நீ வெளியே வரல? உன் ஒய்ஃபு வீட்டிலே எங்க வீடுகள் எல்லாம் ஒரு வழக்கு நடக்கு, ஏதோ ஒரு போலீஸ் நடக்குது, ஒரு இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொம்பளை ஆளுகளை உள்ள விட்டுட்டு ஆம்பளை ஆளு தான் வெளியே வருவான். இதானே இயல்பு. நாங்க அப்படித்தான் செய்வோம். நீங்க மற்றதுகள்லாம் பார்த்துக்கோங்க. ஆம்பளைங்க அப்படி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ பொம்பளால முன்ன விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கூட்டம் திரட்டுகிற வேலையை பார்க்குறிய. உனக்கு எதுக்கு நான் கட்சின்னு கேட்போம்ல, உனக்கு எதுக்கு தலைவர் பதவின்னு கேட்போம்ல, உனக்கு எதுக்கு மக்களின் வரிப்பணத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தும் அதிகாரமும் எப்படி உனக்கு கொடுக்க முடியுங்கிற கேள்வி நாங்க கேட்போம்ல. ரோட்ல பெண்களை வந்து நீ என்ன எங்க ஆபாச பேச்சு, நீங்க என்ன வேணாலும் பேசிடலாம், அளவு கடந்த பேச்சு. இந்த காணொலியில் அந்த வார்த்தை பேச முடியும். ஏன்னா இதுல வந்து பெண்களும் பார்க்கிறார்கள், பெண்களும் எனக்கு மதிப்பீடு செய்கிறார்கள் என்கின்ற அக்கறையில் நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை பேசவே முடியாது. 3, 4ஆம் தர பேச்சான பேசுவது. சரி, நடந்துட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க, போறாங்க. இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு செய்தி தான் சொல்றேன். ஏன்னா எல்லா டிவிகள்ல எல்லா இணையங்கள்லையும் கிடைக்கிற செய்தி ஒண்ணுதான். அதனால அதுக்கு நம்ம தேவை கிடையாது. இதுக்கு பின்னணி என்ன அது மட்டும்தான் நம்ம சொல்றோம் வைக்கிறோம். நீ சொல்ற இல்ல, நீ திரிஷா அப்படின்னு சொல்லி பேச விட்ட இல்ல, கேட்டாங்கல்ல, அதுக்கு நீ பதில் சொன்ன, அதுக்கு ஒரு தப்புளித்தனமான கேடுகட்ட ஒரு வார்த்தையை நீ சொன்ன, பதில் சொல்லிட்டேல, முடிஞ்சு போச்சு. இப்ப நீ விதைச்சிட்ட. துபாயில இருந்து ஒரு நடிகை பதிவு போடுறாப்ல. என்ன பதில்? நிவேதா பெத்ராஜ். டிவில எல்லாம் வந்துச்சு அது. நிவேதா பெத்ராஜ். நான் 3 நாட்கள் வெளியூர் பயணத்துல இருந்து அப்படியே ஆண்டவே வந்து அப்படியே உட்காந்து பேசுறேன். நான் இப்போ இந்த காணொலி அப்படியே வந்து உட்காந்து பேசுறேன். நிவேதா பெத்ராஜ் போட்ட பழமொழி ஒரு திருக்குறளை பதிவிட்டுட்டு அந்த புள்ள பேசாம இருந்துச்சு. நிவேதா பெத்ராஜோட பதிவுக்கு ஏன் தொலைக்காட்சிகளும் இணையங்களிலும் இவ்வளவு முக்கியத்துவம்? நீ திரிஷாவை தொட்ட இல்லை, அதுக்காக பதிலுக்கு அவங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசல, யாரும் தூண்டிவிடவில்லை. ஆனால் அந்த பெண், அந்த நடிகை பதில் போட்டிருக்கு. என்ன பதில் போட்டிருக்கு? அது யாருக்கு ஆதரவாக அப்படிங்கன்னா இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தோடு சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். என்ன குரல்? புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின், புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல். ஒருத்தன் இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத போது ஒரு மாதிரியும், அப்படி இருந்தா செத்துப்போ அப்படின்ட்டு அறம் கூறும் ஆக்கம் தரும். இதுதான் நல்லவனுக்கு உண்டான காட்சி. யாருக்கு சொல்லியிருக்கா?
அப்ப நிவேதா பெத்ராஜ் யாரு? நிவேதா பெத்ராஜ் என்கின்ற ஒரு பெயரை சொல்லி ஒரு பிரச்சனையை சொன்னதற்காக ஒருவரை தரத்தரவென்று இழுத்து கொண்டு போய் குண்டர் சட்டத்தில் போட்டது ஆட்சி எப்ப நடந்தது? உன்னை விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்ட பிறகு உடனடியாக அடுத்த 2 நாள் சதுரங்க போட்டி நடத்து. அந்த சதுரங்க வேட்டையில் ஒப்பந்தத்தை நீ யாருக்கு கொடுத்தா? எந்த நடிகையோட கணவருக்கு நீ கொடுத்த? இதெல்லாம் இருக்கிறவெல்லாம் பைத்தியக்கார பையன். உங்ககிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற அந்த திமிரை நசுக்கி ஒடித்திருக்கக்கூடிய விஜய்க்கு வாழ்த்துக்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க உங்களுடைய அரசியல் எதிர்க்கட்சிகள் மீது பழி போடுவதும் எதிர்க்கட்சிகள் மீது அவதூறு கிளப்புவதும் உங்களுடைய தொடர்ச்சியான அந்த வழிக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அந்த இடத்தை இனிமேல் நாம் தாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற இருமாப்பில் நினைத்தவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்த விஜய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்வதில் நான் உளப்பூர்வமாக சொல்லுகிறேன். எப்பயுமே தவறு செய்யறவங்களை ஆதரிக்க கூடாது, கண்டிக்கலையா சுட்டி காட்டணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூட மனப்பாக்குவம் இல்லை. ஒரு காட்சி ஒன்று வந்துச்சு, இன்னைக்கு எல்லா இணையங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு மேட்ச் பண்றேன் பாருங்களேன். செந்தில் பாலாஜி இன்னைக்கு வழக்கு இங்க ட்ரிபிளிகன்ல நீதிமன்றத்துல கேட்ப அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், அந்த காட்சி இருந்தா பாருங்க. என்கிட்ட படமாத்தான் இருக்கு, செய்தியானா, ஏன்னா அது சில காப்பிரைட் இதனால நான் காட்ட முடியாது. அந்த மறைவுல இருந்து எடுத்திருக்கிறாங்க படத்தை, செல்போன்ல பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு அப்படியே ஒதுங்கி அப்படி போறாரு. சரி, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக் என்ன வழக்குக்கு போயிருக்காங்க? விஜயோட ஆட்சியை, அவருக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை திரும்ப பெறுவதற்காக, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில பல கோடிகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில இன்னைக்கு வரைக்கும் ஆளை கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா சேர்த்து சிறைச்சாலைக்கு. முந்தா நாள் கூட ஒருத்தர் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஒரு தொழிலதிபரை இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்று. அந்த வழக்கு விசாரணைக்கு சென்றவர் அப்படியே முகம் மாறி கையில போகுது. இதுக்கு என்ன சம்பந்தம்? செந்தில் பாலாஜியை தூண்டி விட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்பதுதான் வழக்கு. இந்த காட்சியை நீதிபதி பார்த்தாருன்னா உடனடியா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். ஓடணும் அப்படிங்கிறதான். எல்லோரும் எப்பொழுதும் ஒரு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, யாதோ ஒருவருக்கு இந்த செய்தி போய் சேருவதால் ஒரு செய்தியை நான் சொல்றேன். விஜய் உடனடியாக செய்ய வேண்டியது, இந்த அதிகார மட்டத்தில் 35 வயதுக்கு மேல் இருப்பவர்களை தயவு தாட்சண்யம் இல்லாமல் இடமாற்றி விடுங்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை புறம் தள்ளி விடுங்கள். புதிதாக ஆட்களை எப்பொழுதும் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு ஒழுக்க நெறியோடு மீண்டும் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் சொல்லுகிறோம். ஏனெனில் இவர்களுக்கு முன்பாக வந்தவர்கள் எல்லாம் யாரோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு கட்சியோடு ஒத்துழைப்போடுதான் அந்த அதிகார மையத்தில் நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு ஆயிரம் சாட்சிகள் என்னாலேயே சொல்லும். இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்களும் சரி, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த குழுவில் இருக்கிறவங்களும் சரி, உதவியாளர்களாக இருந்தவர்களும் சரி, எல்லோருக்கும் ஒரு கட்சி இருக்கும், எல்லோருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். இரண்டாவது, அந்த வேலையை வாங்கி கொடுத்தவர்கள் ஒருவராக இருப்பார். அவன் இந்த 2 கட்சியில ஒரு ஆளா இருப்பான். அவனை மூல தூக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நன்றி, வணக்கம் தோழர்களே.